ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காக சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சைடு வந்து நிறைய பேருக்கு பொருள் அனுப்புறதுக்கு பெண்டிங் இருக்குது பார்த்துக்கிடுங்க. அந்த பெண்டிங்கை செக் பண்ணி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய பேர் வீடியோக்கு கீழே மெசேஜில் வந்து பெண்டிங் இருக்குது, நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நீங்கள் அப்படி கமெண்ட்ஸ் போடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கமெண்ட்ஸ் போடும்போது கடைசியில் நீங்கள் உங்கள் டீட்டெயிலையும் கொடுத்துட்டிங்கன்னா நான் செக் பண்ணி எனக்கு அந்த பெண்டிங்கை கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்துருங்க. நீங்கள் வந்து சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அப்படி சொல்லி என்னை ஆசை மட்டும்தான் அதில் கமெண்ட்ஸ் போடுறீங்களே தவிர நான் எப்படி உங்களை கண்டுபிடிச்சி அந்த பெண்டிங்கை நான் கிளியர் பண்ணுறதுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த டீட்டெயில் அதில் கொடுக்க மாட்டீங்க. அப்போ நான் வந்து அந்த மெசேஜை பார்த்தா கூட ஏதோ திட்டிருக்கீங்க, ரொம்ப நல்லா பாராட்டி திட்டிருக்கீங்க, அது மட்டும்தான் இருக்குது. அதை தாண்டி நான் உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரில, சரியா? அதனால் நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டு கடைசியில் நான் எப்படி உங்கள் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த உங்கள் டீட்டெயில் மட்டும் அதில் என்ட்ரு பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நான் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கும் உங்கள் பெண்டிங்கை கிளியர் பண்ணால் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் பார்த்தீங்களா? ஏன்னா நான் வந்து பெண்டிங்கை கிளியர் பண்ணுறது தான் விரும்புகிறேன், அதனால தான், சரியா? அதுக்காக நாங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பெண்டிங் இருக்கவங்க மட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் பெண்டிங்கை கிளியர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃப் ஒருத்தங்களை எடுத்துருக்கோம். ஒரு சின்ன பொண்ணு தான், இப்போ தான் ரீசெண்டாக காலேஜ் முடித்த பொண்ணு. அதனால் எதுவும் செஞ்சிட வேண்டாம். பெண்டிங் இருந்தால் அந்த இதுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டா போதும். என்ன பொருள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பி கொடுத்தீங்கன்னா அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நாங்கள் அதை கிளியர் பண்ணிடுவோம். எங்ககிட்ட ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா அது ஒரு 2-3 நாளில் கிளியர் ஆயிரும். சப்போஸ் எங்ககிட்ட ஷார்ட்டேஜாக இருந்துன்னா ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் டைம் கேட்போம். கண்டிப்பாக அந்த டைம் இருந்தால் தான் நாங்கள் பெண்டிங்கை கிளியர் பண்ண முடியும். மரப்பொருட்கள் பார்த்துடுங்க, தீர்ந்த உடனே ஒரு இன்ஸ்டண்ட்டாக அதை செய்ய முடியாது. ஏன்னா மரம் அறுத்து மரம் காய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து செய்யணும், இல்லைன்னா அதில் ஏதாவது டேமேஜஸ் வர வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் லேட்டாக தான் எங்ககிட்ட ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா பொருள் ரெடி ஆகுது பார்த்துருங்க. அதனால தான், சரியா? பெண்டிங் உள்ளவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். புது ஆர்டருக்கு இந்த நம்பரில் எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்க வேண்டாம், சரியா?